மதுரையில் அனைத்து கட்டட பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம். மதுரை ஆனையூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அனைத்து கட்டட பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம். AMCE சங்கத்தின் தலைவர் வெங்கட்ராமன், துணைத் தலைவர்கள் சதீஷ்குமார், மணிகண்டன், செயலாளர் சரவணன், பொருளாளர் மோகன்தாஸ், இணை செயலாளர் சுரேஷ் ஆகியோர் தலைமையிலும் AMCயின் முன்னாள் தலைவர்கள் அறிவழகன், வெற்றிக்குமரன், அறிவழகன், காந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் மணல், சிமெண்ட், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே செல்வதை கட்டுப்படுத்த தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள அனைத்து பொறியாளர் சங்கத்தையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும். தமிழக அரசு பொறியாளர்களுக்கு என ஒரு துறை மற்றும் கவுன்சில் உருவாக்க வேண்டும். சங்கத்தின் எதிர்கால நோக்கமாக பொறியாளர்கள் அனைவருக்கும் விபத்து காப்பீடு செய்து தர வேண்டும். லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில் பொறியாளர்களை நியமிக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் சங்கத்தைச் சார்ந்த மூத்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து பொறியாளர்கள் சங்கங்களோட கூட்டமைப்பு இதில் 95 அசோசியேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இங்கே வந்திருக்காங்க. மொத்தம் 600 பேர் உறுப்பினராக இருக்காங்க. ஒவ்வொரு சங்கத்தோட தலைவர், செயலாளர், பொறுப்பாளர்களாக வந்திருக்காங்க. இது பொதுக்குழு கூட்டம் இங்கே மதுரையில் நடந்து. இதோட ஒருங்கிணைப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொறியாளர் சங்கம் சேர்ந்து ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும். தமிழ்நாட்டில் பொறியாளர்களுக்கான அங்கீகாரம் தேவைப்படுது என்பதை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெறும். தற்சமயம் பார்த்தீங்கன்னா கிரஷர், சாண்டு, மணல், சிமெண்டோட விலைகள்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டமைப்பு சார்பாக ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கான குறைப்புக்கான ஒரு வேண்டுதலையும் நாங்கள் வந்து வலியுறுத்தி தீர்மானமாக ஏற்படுத்திக்கிறோம். இது இருக்கக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த பொறியாளர்களும் இணைந்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறியாளர் சங்கத்தோட எதிர்கால திட்டத்திற்காக தமிழக அரசு ஒரு குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய வேண்டுகோள். அது ஒரே ஒரு காரணம், கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும். இது வரைக்கும் கேரளாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அதை வலியுறுத்தி முதலமைச்சருக்கு ஒரு கர்நாடகாவில் இருக்குது. இதை வலியுறுத்தி மிக முக்கியமாக தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு முக்கிய குறிக்கோளாக தமிழகத்துக்கு வேண்டுகிறது இந்த அமைப்பு. ஏற்கனவே கவுன்சில் இல்லை, புதிதாக மற்ற கேரளா, கர்நாடகா, குஜராத்தில் இருக்குது. மற்ற கவுன்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே அட்வொகேட் அசோசியேஷன் இருக்குது, ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பொறியாளர்கள் இருப்பாங்க சிவிலில். இவங்களுக்கான அங்கீகாரம் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு எம்பியாக இருக்கட்டும், அல்லது முதலமைச்சராக இருக்கட்டும், எந்த துறை மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இங்கே இருக்க ஏதோ ஒரு பொறியாளர் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் முறைப்படி அவர்கள் அங்கீகாரம் ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ண எங்களுக்கான கோரிக்கை, எங்களுக்கான வேண்டுகோள், அதை முறைப்படி அரசிடம் செலுத்துறதுக்கு இது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் புரிஞ்சாக இருக்கும். அதுதான் முக்கியம். அதை நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த கூட்டத்தை. இதற்கு முன்னாள் மாநில தலைவர்களாக தொடர்ந்து 2007 15 முன்னாள் மாநில தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 95 அசோசியேஷனோட தலைவர், செயலர், பொருளாளர், செயலாளர், உடனடி முன்னாள் 5 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மொத்தம் 12,000 பொறியாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கும். எல்லாரும் இதை வலியுறுத்தி இதுக்கான ஒரு நிகழ்வாக நடத்தப்படும். நிச்சயமாக எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் இந்த பொறியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவங்களோட எதிர்கால திட்டங்கள், அவங்களோட காப்பீடு திட்டம், அதே மாதிரி ஒரு லேபர் வெல்ஃபேர் போர்டு இருக்குது. அவங்களுக்கு இருக்கே தவிர நம்ம பொறியாளர்களுக்காக இல்லை. ஸோ அவங்களோட வெல்த்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய எல்லா பொறியாளர்களும் பணக்காரர்களாக இல்லை. அவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் தலைமுறையில் உருவான பொறியாளர்கள். அவர்களே தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கஷ்டமாக அவங்களுக்கு இருக்குது. எல்லாத்தையும் உயர்நிலையில் பார்க்க முடியாது. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன அங்கீகாரம் தேவைப்படுது. எங்கே போனாலும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் தேவைப்படுதுன்னா, ஒரு கவுன்சில் இருந்ததுன்னா நிச்சயமாக அது ரொம்ப அடித்தளமாக இவர்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். இப்போ அது இருந்தால் என்ன பெனிஃபிட்னா, யாரோ ஒருத்தர் நினைச்சா சிமெண்ட் விலை கூட்ட முடியாது, யாரோ ஒரு நினைச்சா கிரசர் விலை கூட்ட முடியாது. நாங்கள் அந்த இடத்துல அங்கீகாரத்துக்கான எங்கள் ஒருவரை
அதில் ஃபார்ம் பண்ணி ஒரு கமிட்டி மெம்பராக போடுவாங்க. அப்போ அந்த கமிட்டி மெம்பராக நாங்கள் இருந்தோம்னா எங்களோட கோரிக்கை, எங்களுக்கான கருத்துக்கள், எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுவோம். அது இன்றைக்கி நடைமுறையில் இல்லை. ரெண்டாவது, இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது. அதுக்கு உறுப்பினர் பார்த்தீங்கன்னா எந்த பொறியாளர் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் இருப்பாங்க, பொதுமக்கள் யாரோ எம்பி இருப்பார், எம்எல்ஏ இருப்பார், ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, முக்கியமான யாராவது ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. அந்த லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அசோசியேஷனில் ஒரு பொறியாளரை போட்டாங்கன்னா அந்த பிளானிங் கமிஷன் எப்படி டெவலப் ஆகுது அதை பற்றி சொல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் வலியுறுத்தி ஒரு தீர்மானமாக நாங்கள் பேசிக்கிறோம். தமிழக அரசுக்கு எங்கள் ஒரே ஒரு கோரிக்கை, நிச்சயமாக நாங்கள் முதல்வரை சந்தித்து இந்த துறை சார்ந்த 3 அமைச்சர்கள் வர்றாங்க. மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் நமது ஈரோடு பெரியசாமி அவர்கள், இந்த 3 பேரும் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள். அவர்கள் மூலமாக எங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு வைக்கிறோம். ஏன்னா கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 அமைச்சர்களும் இந்த பகுதியில் வருவாங்க. என்னோட பேர் அறிவழகன். நான் மாநிலத்தோட முன்னாள் உதவித் தலைவர். ஒருங்கிணைப்பு சார்பாக இந்த பொறியாளர் வெற்றி பெற ஒரு ஒருங்கிணைப்பு சாசன தலைவர், எங்களோட இந்த குழுவை உருவாக்கின சாசன தலைவர் ராமநாதபுரம் சேலம், எங்களோட வாயு மாணவன் முன்னாள் மாநில தலைவர், இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாநில ராகவன், எல்லாரும் சேர்ந்து தான் நிச்சயமாக இந்த கருத்தை உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு சென்றடையணும். அந்த வாய்ப்பு. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.